குறை தீர்க்கிற மனு. அததான் கிரிவன்ஸ் வாங்குறது. கிரிவன்ஸ் வாங்குங்க, கிரிவன்ஸ் வாங்குங்க. மேல்முறையீட்டு மனுக்கள் தான் என்னன்னா, அரசு அதிகாரிகள் தங்களுடைய நிலப்பதிவேடுகளில் தவறுதலா ஏதாவது அளவு பிழையோ பேர் பிழையோ எழுதிட்டாங்கன்னா அதை திருத்தி கொடுக்க அதுக்கு மேல் ஆபீசர் கிட்ட மனு கொடுக்குறீங்க. எனக்கு சார் எனக்கு கம்ப்யூட்டர் பட்டாலும் தப்பாயி போச்சு, எனது நத்தத்துல தப்பாயி போச்சு, எனக்கு படம் தப்பாயி போச்சு, புலப்படம் சொல்றாரு, எனக்கு புலப்படம் தப்பாயி போச்சு சார், என் பேர் யூடிஆர்லயே வரல, யூடிஆர்ல இருந்த பேர் ஆளே மாத்திட்டாங்க, நத்தத்துல நத்தம் ரெக்கார்டுல எனக்கு காலி வந்துச்சு, இப்படிலாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் மேல்முறையீட்டு மனுக்கள். ஆனா நீங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து மனு கொடுக்குறீங்க, குறைதீர் மனுக்களா கலெக்டரை பார்த்து கொடுத்துறீங்க, சிஎம் ஏதாவது பிரச்சாரத்துக்கு வந்தாலும் கொடுத்துறீங்க, முதலமைச்சர் கொடுத்துறீங்க, கவர்னருக்கு கொடுத்துறீங்க, ஜனாதிபதிக்கு கொடுத்துறீங்க, எல்லாருக்கும் கொடுத்துறீங்க. என்ன ஆகுதுன்னா நியூஸ் எல்லாம் கிடையாது, ரெக்கார்ட் பண்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மேல்முறையீட்டு மணியினமா குறைதீர் மணியினமா அப்படின்னு பிரிக்க தெரியணும். குறைதீர் மனு இனத்துல கொடுத்துட்டு அது என்ன அவன நேரா டிராபிக்ல பார்வையிட அது விஓஆர்ஐக்கு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு மேல பதில் சொல்றதுக்காக கோரி போட்டேன் முடிச்சேன்றதுக்காக நீ நத்தத்துல இருக்க, நீ தடை செய்யப்பட்ட பொறுப்புல இருக்க, நீ அதுல இருக்க, நீ இதுல இருக்க அப்படின்னு முடிச்சு உங்க பட்டா நேரத்துக்கும் பாதைக்கு நடுவுல அரசு பொறுமுக இருக்கா? அதெல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்களா? அது என்ன பொறுமுக இருக்கு? ரத்த பொறுமுக இருக்கு. நல்லா செக் பண்ணிக்கங்க. ரத்த பொறுமுக இருந்தா தாராளமா வழி எடுக்கலாம். கணக்கு பார்க்கலைங்க. சரி, உங்க ஊரோட கிராம வரைபடம் இருக்கா? முதல்ல நீங்க கிராம வரைபடம் எடுத்துங்க. கிராம வரைபடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பாதை நடைபாதை டாட்டா போட்டிருக்கும், வண்டி பாதை டாட்டா போட்டிருக்கும். உங்க இடத்துக்கு வழி வேணும் அப்படின்னா ஆல்ரெடி படத்துல ஏதாவது வழி இருந்தா நீங்க சொல்ற அந்த நத்த நிலத்திலேயோ அந்த பாதை அப்படி போச்சுன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. தடுத்தா கலெக்டர் ஒரு மனு கொடுத்தா அந்த மனு சரியாயிடும். அப்படி இல்லை அப்படின்னா சுத்தி பட்டாதான் இருக்கு வெளிவிட மாட்டாங்கன்னா இப்ப அண்ணன் சொன்ன வசதி உரிமை அதே வழக்கு 4 பேர் பட்டா 4 பேர் அட்ரஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மேல வழக்கு போடுறது வேலையை பார்த்து சரிங்களா? நீங்க நத்த நிலத்தை ஆக்கிரமிப்புன்னு சொல்லாதீங்க. முடிஞ்சா நீங்களும் ஆக்கிரமிப்பு பண்ணுங்க. நத்த நிலத்துல யாரோ இருக்காரோ அவனுக்கு ஓனர் அவன் எவ்வளவு வச்சிருக்கீங்க? இப்போ உங்களுக்கு வழி பிரச்சனை எப்படி சொல்றீங்க? மெயின் ரோடு மத்த நேரத்திலையும் 10 சென்ட் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் உங்க இடம். இடையில அரசியலும் கிடையாது. உங்க இடத்தை சுத்தி எல்லாமே பட்டா இடம் இல்ல. அதனால நீங்க ஆக்கிரமிச்சிருங்க. இந்த முன்னாடி ரோட்ல இருந்து இது அது 2 பேரும் அது இப்ப பட்டா இடமா இருந்தால் சார் நான் சொல்ற நட்சத்திர பட்டா இடமா இருந்தா போட்டு போங்க சொல்ல போறேன்.
மாளிகையில் இருக்கு. அவளையும் பார்ட்டியா சேர்த்து நீங்க வளைக்கணும். என்னது அவளையும் ஒண்ணு பேச்சுவார்த்தை பேசுங்க முக்கியத்துவம் வச்சு, இல்லைன்னா நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுங்க. நத்தம் யார் அனுப்பிக்கிறேன்னா அவன் சொந்தம். ரைட்டா? வில்லேஜ் மேப்ல கோடு இருக்க மட்டும் பார்த்து நத்தத்திலேயே அந்த கோடு டிராவல் ஆகி போகுது. அந்த பாறை ஏதாவது லைன் இருக்கு, கிராம வரைபடத்தை எடுத்துக்கங்க. வில்லேஜ் கிராமம்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்து சொல்றேன். ஆமா, அது வந்து நத்தத்துக்கு தானே, அது உங்களுக்கு பட்டா கிடைச்சிடும், ஒப்படை பட்டா கிடைச்சிடும். நீங்க 10 சென்ட் கொடுக்க மாட்டா, 3 சென்ட் சார். அடுப்போட வீடு கட்டினாதான் உண்டு, வரிட்டால அதான் உங்களுக்கு உண்டுன்ற நத்தத்துல உண்டு, உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இப்போ வீட்டுக்கு தான் வழி இல்லை, உங்க வயக்காட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லாதீங்க. வீட்டுக்கு தான் சார் வழி இல்ல, சரிங்களா? வீட்டுக்கு தான் வழி இல்லை, இவெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க நத்தத்துல. அதனால வந்து இது வெளியே வந்தா உங்களுக்கு அது பின்னாடி வெளியே வந்துடும். சரிங்களா? முதல்ல ரோடு பாருங்க, காட்டுதான் வில்லேஜ் மேப் பாருங்க, அப்படிதான் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நீங்க வழங்கிடணும். நான் இப்போ வந்து டவுட் இருக்கமா? இல்ல, நல்லா கவனிங்க. ஒரு பட்டா மேல்முறையீட்டு மனு, நத்தம் மேல்முறையீட்டு மனு, மனு ஆர்டிஐ மனு, எல்லாத்துக்கும் வித்தியாசம் என்னது? வணக்கம். ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அனாதீன நிலத்துக்காக சொன்னீங்க, அதை தெளிவுபடுத்திடுச்சு. ரெண்டாவதா இன்னொன்னு, என்னோட தாத்தாவோட அப்பா காலத்துல இருந்து 1840 இருந்து பரம்பரை விவசாயம் செஞ்சு வரோம் ஒரு நேரத்துல. அந்த 150 வருஷம் அதுக்கு பட்டா கொடுக்கல, அதை சுற்றி உள்ள பகுதி எல்லாமே பட்டா கொடுத்துட்டாங்க. இந்த நிலத்துக்கும் பட்டா வந்ததான். அப்பா சொன்னாரு, அப்பாவுக்கு இப்போ வயசு 75. அவர் சொன்னதுல பட்டா வந்துச்சான், ஊருக்காரெல்லாம் சேர்ந்து இல்லை அந்த நேரத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். அதெல்லாம் பட்டா கிடைக்கும். நாங்கள் 1976 இருந்து வரி கட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த நேரத்துக்கு. அந்த வரி ரசீது இருக்கு. அப்பாவுக்கு படிப்பறிவு கிடையாது. அந்த 70, 80 அந்த ஜமாபந்தியோட மனு கொடுத்துருக்காரு. அந்த பட்டாட்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தீர்வு ஏற்படாத தரிசு நிலத்தை கோடுகளாக மட்டும் செய்வதற்கு மருத்துவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசியல் கட்சியெல்லாம் போனாங்க. யூரியா ஏரிஜிஸ்டர்ல தீர்வை ஏற்படாத தரிசு இருக்கா? இப்போ கணக்குல 1985 கணக்குல என்னதான் இருக்கு? உங்களுக்கு ப்ரொசீஜர் தான் பெண்டிங். இப்போ தீர்வு விதிக்கப்பட்ட தரிசு அசஸ்ட் வேஸ்ட் ட்ரை AWD. இப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, அசஸ்ட் வேஸ்ட் லேண்டா 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்லாம, ரெக்கார்டே அவன்கிட்ட இருக்காது. முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு 2010 ஒரு மனு போட்டோம். இந்த மாதிரி பட்டா வேண்டி தடையாணை புத்தகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள காரணத்தினால பட்டா வழங்கியிருக்காரு. தடையாணை புத்தகத்துல அரசுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற நோக்கில ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. தடையாணை புத்தகத்தை போய் பாத்தீங்களா? இல்ல, பாருங்க. ஆர்டிஐ கேட்டோம், எதனால தடை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பொதுநலனுக்காக சொன்னாங்க. என்ன பொதுநலனுக்காக கேட்டோம், அது தெரிவிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசஸ்ட் வேஸ்ட் ட்ரைலங்க பொது நிலமா பயன்படுத்தி இப்ப நீங்க அனுபவத்துல இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இப்போ பயிர் இருக்கு, என்ன இருக்கு? போட்டுட்டு இருக்கீங்க. இன்சூரன்ஸ் ஏதாவது அமௌண்ட் வாங்கிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? அதான் தீர்வு விதிகள் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் பண்ணுங்க, ரெக்கார்டை கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? பொசஸர்ல என்ன செட் இருக்கீங்களா? கிணறு எடுத்துருக்கீங்களா? POB அதாவது ப்ரோஹிபிட்டட் ரெஜிஸ்டர் நடைபெற்ற கோட்டாட்சியர் ஆபீஸ்ல இருக்கு, வட்டாட்சியர் ஆபீஸ்ல இருக்கு, மாவட்ட ஆட்சியர் இருக்கு. எல்லாத்தையும் பூஜை பண்ணி ஆய்வு பண்ணி மொத்த ஜெராக்ஸ் எடுக்கணும். உள்ள எழுதிடும் இல்லாட்டி. ரைட்டா? நீங்க 60 வருஷமா இருக்கீங்க, 30 வருஷமா இருக்கீங்க, எல்லா ஆதரவும் லிஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? எழுதிக்கிட்டு அரசுக்கு எதிரான சுவாதீனம் 30 ஆண்டுகளுக்கு மேல அரசுக்கு எதிராக இருந்தா உங்களுக்கு பட்டா கொடுத்தாகணும். ஏன் நல்ல ஓனர்ஷிப் கேட்குங்க. பக்கத்துல ஏக்கர் 10 லட்சம் போகுமா? கவர்மெண்ட் வேல்யூ 5 லட்சம் 7 லட்சம் 5 லட்சம் கவர்மெண்ட் வேல்யூ முடியும். தமிழ்நாட்டுக்கு 5 லட்சம் ஏக்கர். ரைட்டா? 5
5 லட்சம்னா 3000 ரூபாய் ஒரு ஏக்கர், ஒரு லட்சம் ரூபாய்க்கு 15,000 ரூபாய் கட்ட ரெடியா இருந்தீங்கன்னா இத்தனை ஏக்கரும் போக்க டைரக்டா ஓனர்ஷிப் கேஸ போட்டீங்கன்னா இந்த பூமி பிரச்சனை அந்த பிரச்சனை அங்க வந்து வருது. 100 வருஷமா அனுபவிக்கிற எந்த தடை இல்லாம அனுபவிக்கணும். இப்போ தடைதான் உங்களுக்கு போட்டுரும். என்னது பட்டா கொடுக்க கூடாது, ஒரு 30 ஆண்டுகள் எந்தவித தடையும் இல்லாம அனுபவிச்சா அரசுக்கு எதிராக கேட்டுருவாங்க, அதனாலதான் நாங்க தடையில எழுதி வச்சுட்டோம். ரைட்டா, உங்களுக்கான வழியை அவன் அடைக்கிறான். ரைட்டா, அந்த புக்கை நம்ம எடுத்து பார்த்துட்டு அது நம்ம அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்கணும். அது வந்து ஆர்டிஐ போட்டு 2J போடணும். R1ல இந்த பக்கம் தான் வேணும்னு கேட்டாதான் R1 எடுத்து கொடுக்கும். அது எங்க எழுதிருக்கானே தெரியாது, புக்கே இருக்காது. அதனால தலையாத புத்தகத்தை பார்த்துட்டு மொத்த புத்தகத்தையும் நகை எடுத்து கேட்டுட்டு வேலை பார்க்கணும். சர்வீஸ் ரைட்டுங்களா? நிறைய 2J போட்டு சேவை தலையாத புத்தகம் எப்படி இருக்கும் பாத்துருக்கீங்களா? அப்புறம் நாங்க தான் வரணும் சேவை அது வந்து பார்க்கணும். தலையாத புத்தகம்ட்டு ஒரு ஆபீஸ்ல டிடிபி எடுத்து கையில் கொடுத்தான். அடையாள புத்தகம் அந்த காலத்து பிரிண்டட், அந்த காலத்து கட்டச்சில் இருக்கும். கம்பி கொத்து எழுதி பிரிண்ட் பண்றாங்கல்ல, லித்தோ பிரஸ் பிரஸ். இப்ப டிடிபில இருக்கு, பாரு விழா அவனும் பார்க்கணும். பார்க்கலாம் சரிங்களா? அது வந்து ஒரு சேவை. பார்த்துட்டு அந்த வழக்கு போடுங்க. அது வழக்கு போடுவதற்கு ஃப்ரீ வேலையை முதல்ல பண்ணுவோம். வழக்குல நம்பர் ஆகாததுக்கு தடை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெட்டி எல்லாம் பார்த்துட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு அதன்படி நீங்க வேலை. உங்களுக்கு வேற நல்லா இருக்கா? உங்களுக்கு வேற நல்லா இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி பாருங்க. அப்ளிகேட்டை மாத்த உங்க பகாரில உங்க பிளட் லைன்ல வேற ஆள மாத்த. வேற அப்படி ஆகாது. அதை சொல்லி மருத்துவம் அது வந்து ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்புறமா தனிப்பட்ட முறையில் பார்த்து என்னன்னு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சைட் விசிட் வரணும், இடம் வந்து பார்க்கணும், பூஜையை போட்டு தடையாணை புத்தகம் மனுக்கள் எல்லாத்தையும் எடுக்கணும். வழக்குக்கு உங்களுக்கு ஃப்ரேம் ரெடி பண்ணும். இந்த வேலையோட வேலையா ஒரு இது மாதத்துக்குள்ள வந்து செய்யற எந்த மாவட்டம் எந்த தாலுகா தாராளமா வந்து பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை சொன்னீங்கன்னா நம்பர் கொடுத்துருங்க. மகாதேவன் சென்னை மகாதேவன் இல்லன்னா இப்போ காலி நேரத்துல இடத்துல போய் அடுப்புடன் கூடிய வீடு கட்டி அனுபவிச்சீங்கன்னா அரசு கிட்ட ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 15ல ஒப்படைப்பட்டா அசைன்மெண்ட் பட்டா 3 செட்டுக்கு கீழே இருந்தா கேட்கலாம். ஒண்ணு நீ பதிவு பண்ணதே தப்புன்னு சொல்லி கேட்கலாம், அல்ல முடிஞ்சு போச்சு அதெல்லாம் இல்லைன்னா நான் இப்ப வீடு கட்டியிருக்கேன் எனக்கு பட்டா கொடுங்கன்னு கேட்கலாம். இது ஒரு வகை. வேற ஒருத்தவங்க பேர்ல போட்டாங்கன்னா அதை நிரூபிக்க அதற்கு நீங்க அனுபவத்தில் இருக்கணும், அல்லது அதற்கு முன் பத்திரம் இருக்கும். பட்டா வந்து தொழில கொடுத்தாங்க, டாக்குமெண்ட் உங்களுக்கு எந்த வருஷம் கொடுத்தாங்க? 17ஆம். அதோட நான்கள்லையும் இப்ப இருக்கிற நான்கள்லையும் உட்காருமா நீங்க செய்ய வேண்டியது அப்படியே எழுதிக்கன்னு நான் முடிச்சிடுறேன். எழுதிட்டு அவருக்கு எழுதி கொடுத்துருங்க. உங்க காவா சொத்தை சுத்தி இப்ப நத்தம் சர்வே நம்பர் இருக்கும், உங்க சர்வே நம்பரை சுத்தி 3 சர்வே நம்பர் இருக்கும், 4 சர்வே நம்பர் ஒரு பாதையோட. அந்த சர்வே நம்பர்களுக்கு ஈசி போட்டு அவர்கள் அவங்க பத்திரத்துல உங்க வீடுன்னு சொல்லணும். உங்க நான்களை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பத்திரங்கள் 80ல 90ல ஏதாவது இருந்தா எடுங்க. அதாவது நான்கெல்லையில் இருக்கின்ற பிற உரிமையாளர்களின் பத்திரங்களில் செக்குப்பந்தியில் உங்களுடைய பெயர் இருக்கிறது என்றால் அதனை ஆதாரமாக திரட்டிக் கொள்ள வேண்டும். இவங்களுக்கு இப்படிதான் நடக்கும். அதனால பாத்துக்கங்க, உங்களுக்கு தான் தனிப்பட்ட முறையில் நடக்கும். வேண்டும் அவங்க நிறைய எழுதி கொடுக்கணும் கூட எழுதி கொடுத்துருங்க. பாத்துக்கங்க, சரி பொறுமையா எழுதிக்கிறேன்.
நான்கள் எழுதினோம். 1950ஆம் ஆண்டு முதல் 1975ஆம் ஆண்டு வரை மேனுவல் ஈசி போட வேண்டும். அந்த மேனுவல் ஈசி 5 ஆண்டுகளுக்கு பிரித்து போட வேண்டும். பத்திர ஆபீஸ்ல போய் ஈசி போடுறீங்கன்னா மேனுவல் ஈசிய எந்த ஆட்களும் ஒழுங்கா எடுக்கிறது இல்ல. அந்த காலத்துல எல்லாம் காலையில ஒரு 20 பத்திரம் சாயங்காலம் ஆகும். சாயங்காலம் ஆன உடனே ஒரு கட்டம் போட்ட ஒரு பெரிய சீட் இருக்கும். அதுல வரிசையை போட்டு ராமசாமி இத்தனை மணிக்கு பத்திரம் போட வந்தாரு, எழுதி கொடுத்தது ஒரு சொத்து இது பத்திர நம்பர் இதுன்னு ஒரு அட்டவணை எழுதுவாங்க. அது ஒரு சீட்டு. அன்னைக்கு 20 பத்திரம். அந்த அட்டையில ஒரு 10க்கு மேல இருக்காது. அப்ப 20னா 2 சீட் எழுதுவோம். செவ்வாய்க்கிழமை 20 பத்திரம், புதன்கிழமை 20 பத்திரம், வெள்ளிக்கிழமை வரைக்கும் பத்திரம். சிலதான் பெண்டிங் விட்டுருவாங்க, எழுத மாட்டாங்க. சனிக்கிழமை அவங்களுக்கு அவங்களோட வேலைதான், பதிவு பண்ணி கிடையாது. அன்னைக்கு அந்த ஒரு வாரம் நடந்த பத்திரத்தை நடந்ததெல்லாம் இந்த அட்டவணையை எழுதுவாங்க. எழுதி பின் பண்ணி வைப்பாங்க. ஒரு வாரத்துக்கே ஒரு 10-15 பேப்பர் வந்துடும். ஒரு மாசத்துக்கு பொத்தா வந்துடும். எல்லாம் லீஃப்லெட், நியூஸ் பேப்பர். நீங்க நினைக்கிற மாதிரி ஆகாது. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கே 4 பெரிய புக் வந்துடும். அதை பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? 1950ல இருந்து 75 வரைக்கும் 25 வருஷம் ஈஸி போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே ஒரு புக் இல்ல, 2 புக், 3 புக். 25 வருஷத்துக்கு குறைஞ்சதா ஒரு 100 புக்ல கம்ப்யூட்டர்னா சர்ச் பாருக்கு போய் கீவேர்ட்ல ராமசாமி தப்பு வருது. லேப்டாப்ல வருது, கம்ப்யூட்டர்ல வருது. சர்ச் பார் இருக்கா? லென்ஸ் போல இருக்கு. மேனுவல் ஈஸில ஏது சர்ச் பாரு? மனுஷன் தான் போய் தேடணும். மனுஷன் தான் போய் 2 நாள்ல 100 புக்கையும் பார்த்துட்டு பதிவு எதுவும் இல்லைன்னு ஈஸி கொடுக்குறான். 2 நாள்ல கொடுக்குறான், வாங்கிட்டு வரான். என்கிட்ட கேட்டா உள்ள இருக்கிற மச்சான்டா, மச்சான் உள்ள இருக்கிறது அந்த ஈஸி பாக்குறதுக்கு ஆளே இல்லை. இப்ப போடுறதுல மேனுவல் ஈஸி. அதனால பழைய ரிட்டையர்டு சார்பதிவாளர்களை தான் போடுறாங்க. சனிக்கிழமை தான் அவங்க உட்காந்து பாக்குறான். அதனால 5 வருஷத்துக்கு ஒரு மனுஷன் ஒரு ஈஸி இப்ப நான் பாக்குறேன் அப்படின்னா ஒரு புத்தகத்தை முடிக்க எனக்கு 2 மணி நேரம் ஆகுது. ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஆனா அவர்களுக்கு 3/4 மணி நேரத்துல முடிக்கிறேன். பாக்குறேன் ஒரு புத்தகத்தை 100 புத்தகத்துக்கு ஒரு ஆளுக்கு 100 புத்தகம் பார்க்கணும். கையில 20 அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். கையில அதெல்லாம் சரியா பாக்குறது. அதனால 5 வருஷமா பிரிச்சு போட்டு ஓரிரு மாதங்களை பொறுமையாக பார்க்க சொல்லி ஈஸி பாக்குறவனை போய் பார்த்து கதவு போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. அதனால உங்க தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்து தேடி எடுங்க. பத்திரங்கள் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கே முன்பத்திரம் இருந்தா நான் சொன்ன மூல உரிமை டைட்டில் சரியான டைட்டில் இருந்தலாம். ஏத்தாப்புல யார் இருந்தாலும் அவங்களுக்கு டைட்டிலே இல்லை சார் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஈஸி ஒழுங்கா எடுத்துக்கங்க. சட்டத்தில் மேல்முறையீடு அனைத்துமே கோட்டாட்சியர் கிடையாது. கோட்டாட்சியர் ஆபீஸ்க்கு போவாதீங்க. மாவட்ட வருவாய் அலுவலர் தான். அதுக்கும் காலம் முடிஞ்சு போச்சு, அவருக்கும் காலம் முடிஞ்சு போச்சு. மனு விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? பட்டால ஒரு பேர் வந்துச்சுன்னா அவன் அனுபவத்தில் இருக்கக்கூடாது. அப்பதான் இங்க நீங்க மேல்முறையீடு பண்ணணும். சட்ட மேல்முறையீடு அவன் அனுபவத்தில் இருக்கிற பட்சத்துல அவனுக்கு ஒரு எதிர்மறை உரிமை நீங்க நீதிமன்றத்துக்கு வந்துடணும். வழக்கு நகர்த்தக்கூடாது. தேவையான ஆவணங்களை மட்டும் எடுத்துட்டு வேலை செய்யறது. அனுபவம் யாரு இருக்கு? ஆஜர்பட்டாதார பேர்ல தான் இருக்கு. எங்கேயுமே பெட்டிஷன் கொடுத்துடாதீங்க. டேட் ஆஃப் நாலேஜ் வந்துடும் உங்களுக்கு. நான் இவ்வளவு நாள் வெளியூர்ல இருக்கேன்.